அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எத்தனை லோடு வெளியே அடிச்சிருக்கீங்க? 5 லோடுங்க ஐயா. நேற்று எவ்வளோ கல் எடுத்தீங்க? 3000 கல்லுங்க ஐயா. இந்த முனியாண்டி பையன் ஏன் வரல? அவனுக்கு உடம்பு சரியில்லையா ஐயா, அதனால லீவ் போட்டிருக்கான் ஐயா. அப்படியா? ஆமாங்க. என்னையா? அது கில்லட் ஜாதிகர சங்கத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க ஐயா. அவன் இங்கே வந்தான். சரி வரேன்னு சொல்லு. ஓ சரிங்க. இந்த லோடெல்லாம் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. சரிங்க. சரியா? முனியாண்டி வந்தால் என்ன பார்க்க சொல்லு. சரி சொல்கிறேங்க. வாப்பா. என்னப்பா தேர்தல் நேரத்தில் வந்திருக்க? இந்த பாரு, வசூல் வேட்டையாக இருந்தால் இப்பயே கிளம்பிடுங்க. நான் வேற பதவியில் இல்லை. செங்கல் சூளையும் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இழுத்து மூட வேண்டிய நிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். சும்மா பஞ்சப்பாட்டு படாதையா, பயப்படாம வாங்கய்யா. அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அண்ணே வணக்கம். வணக்கம். என்னையா களத்தூர் கனகராஜுடைய வலது கையும் இடது கையும் என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்கள்கிட்டலாம் நான் வச்சுக்க மாட்டேயா. வச்சுக்கிட்டா அதே கதி தான் எனக்கும். நாங்க வந்தது அதுக்கு இல்லைன்னு. நம்ம 2 பேரும் ஒரே ஜாதியா இருந்தாலும் நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்க, நான் ஒரு கட்சியில இருக்கேன். யார் செஞ்ச புண்ணியமோ கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நானே இப்ப கட்சியில இருந்து விலக போறேன்னு. யோ, இவன் காலில் வந்து விழுறதுக்கு அந்த பொன்னேரி என் காலிலே விழுந்துருக்கலாம்யா. அங்கே என்ன ரகசியம்? ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணன் கொஞ்சம் கோவக்காரன்னு சொல்கிறாருண்ணே. பாத்தீங்களாண்ணே, உங்களை பத்தி எதிர்கட்சிக்காரங்க கூட தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அண்ணே, நம்ம ஜாதிக்கே கோபம் தானே லட்சணம். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. யோ, நீங்க என்ன பார்க்க வந்த விஷயம் பெரியன்னு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரியா. பெரியண்ணனும் வேண்டாம், எங்க கட்சியும் வேண்டாம். நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம கில்லட் ஜாதிக்காக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடலாமண்ணே. லூஸ் ஐயா நீ. நம்ம ஜாதிக்கார என்னைக்கே நம்ம பேச்ச கேட்டிருக்கா? நீ ஒரு பக்கி, நான் ஒரு பண்ணாட. காசும் கிடையாது, ஆளும் கிடையாது. ஆளை பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் இருக்கேன். நீ, நானு, இந்த மீசை, 2 கலட்டு பசங்க, இவங்கள வச்சு கட்சியா நடத்த முடியும்? யோ மீசை, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீயும் நானும் கட்சி ஆரம்பிக்கிறத விட வர்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையா நில்லு. பொன்னேரியார் மிரட்டினார்னா சாதி சங்கத்து பேரை சொல்லு. வாபஸ் வாங்கிட்டா 5 லட்சமோ 10 லட்சமோ தருவின்னு சொல்லுவான் பொன்னேரி. வாங்கிட்டு ஒதுங்கிக்க, அதுதான் உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது. நல்ல ஐடியாவா தான் இருக்கே, செஞ்சு பாரு. அட போங்கப்பா, போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க. இனி என் வழி தனி வழி. தனியா போயிடாத, பேய் பிசாசு ஏதாவது அடிச்சிட போகுது. என்னையா சோகமா வர? அந்த பொன்னேரியா எல்லாரும் முன்னாடியும் என் மேலே கைய வச்சுட்டான்யா. டேய், எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கடா. ஏதோ கோவத்துல பொன்னேரியாரு உன்னை அப்பிட்டாரு. தப்பு ஊமலை தான்டா. பப்ளிக்ல பாலிடிக்ஸ் பேசலாமா? இந்த பாரு, உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு தேதியை வாங்கி ஊர்ல கூட்டம் போடுவோம். தேர்தல் வேற வருது, 4 காசு நம்மளும் சம்பாதிக்க வேண்டாவா? ஆமா. ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. அந்த பொன்னேரியா மலர்கொடிக்கு தான் சீட்டு கொடுப்பான். உனக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காதுடா. டேய், சீட்டு கொடுத்தாலும் செலவு பண்ண காசு வேணும்ல. மலர் கொடியும் மண்ணாங்கட்டியும் கூட போய் வாழ்க ஒழிகன்னு கத்துவோம், காசு கிடைக்கும். வா போய் பொன்னேரி காலில் விழுவோம். என்னது, அவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேக்குறதா? டேய், அடிச்சது அவன்டா, அவன் காலில் போய் நான் விழுகிறதா? சபாஸ்டா அண்ணே, ஐயோ அண்ணே, சபாஸ்டா அண்ணே. நீ இவ்வளவு பெரிய ரோசக்காரனா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஐயோ அண்ணே, அந்த பொன்னேரியா வந்து இந்த கண்ணத்துல அடிச்சு விட்டாண்ணே. நம்ம கூட வரும்போது நல்லா தானடா வந்தான். அங்க பார்த்து பேசிட்டு இருக்கான். என்னடா உளர்ற? பொன்னேரியை நினைச்சோடனே நடுங்கிட்டியா? இல்லடா, இப்ப திடீர்னு கனகராஜ் என்ன வந்து தபாசுன்னு சொன்னாப்லடா. டேய், ஒருவேளை உச்சவெயில் நேரம் பேயா இருக்குமோ? இருக்கும். ஏய், அதெல்லாம் இல்லடா. என் நேரமும் அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு மன பிரம்மடா. வாங்க வா போ. வாங்க, எப்படி போலாம்? வா அப்படி போலாம். மனபிராந்திக்கு மப்பு இருக்கும் போல. வா போய் பொன்னேரி கிட்ட ஒட்டிப்போம். கனகராஜ் போனதுக்கு அப்புறம் நாம அரசியல் அனாதியா ஆகக்கூடாது. என்னென்ன? டேய்,
நாம 20-30 வருஷமா தாயா புள்ளையா பழகி இருக்கோம்டா. டேய் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்கடா. டேய் உடனே இங்க இருந்து ஓடி போயிடுங்கடா. அண்ணே ஓடி என்னண்ணே இது போயிடுங்கடா. மாதிரி சரி அண்ணே. அப்படியே ஓடிடுங்கடா. ஒருவேளை இந்த பயலுங்க ரூம் போட்டு யோசிப்பானுங்களாக்கும். அப்ப உன்னோட அரசியல் எதிர்கால திட்டம் என்னடா? ஐயோ மறுபடியும் வந்துட்டாரா? வர்ற இடைத்தேர்தல்ல நான் தான் கனகராஜ் அண்ணனோட வாரிசுன்னு சுயேட்சையா போட்டி போட்டு மலர்கொடியை தோக்கடிக்க போறேன். அது எப்படிடா 42 வயசுக்காரனுக்கு 52 வயசுக்கார வாரிசாக முடியும்? ஐயோ ஐயோ பேய் பேய் தலைவனையே பேய்ங்கிறியா? உங்கள மாதிரி குட்டி சாத்தானுங்களுக்கு பேய் தாண்டா தலைவனா வர முடியும். பேய் பேய் ஐயோ ஐயோ பேய் ஐயோ பேய் பேய் ஐயோ பேய் பேய் ஐயோ